எப்பவுமே தன்னை சுற்றி நிறைய சர்ச்சைகள், வழக்குகள் இதோட ரொம்ப சுகபோகமா இருக்கக்கூடிய ஒரு நபரா அறியப்படுறவர் தான் நித்யானந்தா. இந்தியாவிலிருந்து அவர் வெளிநாடுக்கு தப்பி சென்று கைலாசா அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்குனதிலிருந்து பல சர்ச்சைகளும், பல கேள்விகளும் அவரை சுத்தி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில தான் அந்த கைலாசா விவகாரத்துல ஒரு புதிய திருப்பமா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நித்யானந்தாவோட ஒரு பெண் சீடர் வந்து பதிலளிச்சிருக்கிறாங்க. வழக்குல வந்து நீதிபதிகள் கேட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதா இருந்தது. அதாவது கைலாசா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கா, அப்படி இருந்தா அது எங்க இருக்கு, அந்த நாட்டுக்கான வீசா இருக்கா, மக்கள் எப்படி போகலாம் அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை வச்ச போதுதான் அப்படி ஒரு நாடு இருக்கு, அது வந்து ஐநாவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடா இருக்கு, அந்த நாட்டுக்கு பேரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நித்யானந்தாவோட பெண் சீடர். சரி, இந்த சர்ச்சைகள், இதுக்குண்டான விமர்சனங்கள், இந்த வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அடிப்படையில் விரிவாக அலசும் போது யார் நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பிரபலமான ஒரு நபராக நித்யானந்தா அறியப்பட்டாலும் அவருடைய பின்புலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து வந்தவர். 2000ஆம் ஆண்டில் தான் வந்து ஞானபீடம் அப்படிங்கிறதே வந்து, அதாவது தியானபீடம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு. அது எதுக்காக அப்படின்னா தன்னோட பக்தர்களை ஒருங்கிணைத்து தியானம் மேற்கொள்றது அப்படிங்கிறது தான் அவரோட அடிப்படை பணியாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த புகழ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி அவர் எடுத்துட்டு போச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது அடிப்படையில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நித்யானந்தா பீடத்தை சேர்ந்த ஒரு நபரான ராஜசேகர் அப்படிங்கிறவர் ஒரு பக்தராக தன்னை வந்து மதுரை ஆதீன மடத்துக்குள்ள நுழைய விடணும் அப்படிங்கிற வழக்கு தொடுக்கப்பட்டு அதில் பல மேல்முறையீடுகள் செய்யப்பட்டு நடைபெற்ற ஒரு வழக்காக இருந்தது. அந்த வழக்கில் தான் நீதிமன்றம் இது போன்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மனுதாரராக சொல்லப்படக்கூடிய நித்யானந்தா எங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து தான் கைலாசா எப்படி இருக்கும், எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையே அவருடைய பெண் சீடர் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவோ வழக்குகள், பாலியல் தொடர்பான வழக்குகள், குற்ற வழக்குகள் அப்படின்னு நிறைய வழக்குகள்ல தேடப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறவர் தான் நித்யானந்தா அப்படின்னு அறியப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் கைலாசா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல ஒரு முக்கிய திருப்பமாவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கைலாசா அப்படிங்கிற ஒரு நாடை அறிவிக்கும் பொழுது முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ரகசியமாகவே இருந்தது. அது எப்படி இருக்கும், எந்த மாதிரியான வழிமுறைகள் அதற்கு இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. அதே மாதிரி கைலாசாவுக்கு யார் வேணாலும் போகலாமா, அப்படி ஒரு நாடு இருக்கா, அல்லது அது டிஜிட்டலாக சொல்லப்படக்கூடிய ஒரு பொய் தகவலா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த 4 ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தா தன்னுடைய சட்சங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சொற்பொழிவை, ஆன்மீக சொற்பொழிவை இணையதளம் வாயிலாகத்தான் மேற்கொண்டுட்டே இருந்தார். ஸோ அதனால தான் அந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப வந்து கைலாசா பற்றின நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பக்கூடியதாக இருந்தது. 2019 வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதி வந்து தங்களோட 2 மகள்களும் நித்யானந்தாவோட அந்த தியான பீடத்தில் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தங்களுடைய மகள்களை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு அடிப்படையில் அது பதிவு செய்யப்பட்டு அது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. அதன் பிறகு 2010 பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரில் ஒரு பாலியல் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கோட அடிப்படையில் நித்யானந்தா கைது செய்யப்படுறாரு. அந்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த உடனேயே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த விசாரணைக்கும் நேரில் ஆஜராகாமல் இருந்தார். 2000க்கு பிறகு, அதாவது 2020ற்கு பிறகு அந்த வழக்கினுடைய போக்கு வந்து அதிகரித்து கொண்டே இருந்ததுனால தலைமறைவாகக்கூடிய ஒரு சூழலுக்கு நித்யானந்தா தள்ளப்பட்டு நாட்டை விட்டே வெளியேறாரு. கரெக்டாக சொல்லணும்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2020ஆம் ஆண்டுல நித்யானந்தா காணாமல் போய் திடீர்னு கைலாசா அப்படிங்கிற ஒரு நாடை நான் உருவாக்கி இருக்கிறேன், இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது இந்த மாதிரி அகதிகளாக கைவிடப்பட்டோர், இந்த நாட்டுக்கு வர விருப்பம் இருக்கக்கூடியவங்க, இப்படி யார் வேணாலும் இங்கே வந்து இந்த நாட்டுடைய ஒரு குடியுரிமையை பெறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. ஆனால் அது பற்றின தகவல்கள் எல்லாமே வந்து ரகசியமாகவே வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு தகவல். கைலாசாவுக்கான விசாவை அறிமுகப்படுத்துறாரு. அது பிறகு வந்தால் ஆஸ்திரேலியாவிற்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கிருந்து உங்களை வந்து நாங்கள் அழைச்சிட்டு போய் உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து நித்யானந்தாவினுடைய அந்த ஆசிரமம் மேற்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டார்.
முதல்ல கைலாசா எப்படி இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையான கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருந்தபோது கைலாசா பற்றின ஒரு முக்கியமான தகவலை வந்து நித்யானந்தா வெளியிட்டார். இது எல்லாமே வந்து இணையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு தகவலாக தான் இருந்தது. அதாவது நீங்கள் வந்து ஒரு கைலாசவாசியாக இருக்கணும் அப்படின்னா இந்து வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதற்கு முதல் தகுதி அப்படிங்கிறத அறிவிச்சாரு. அதே மாதிரி இயற்கை பேரிடர், காலநிலை மாற்றம், அகதிகளாக இருக்கக்கூடியவங்க, வேறு இடம் பெயர்ந்தவர்கள், ஐக்கிய நாடுகளோட மனித உரிமை கவுன்சில் மூலமாக அகதிகளாக பதிவு செய்தவர்கள், இப்படி யார் வேணாலும் வந்து கைலாசாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு என்ன ஒரு அறிவிப்பு வருதுன்னா, அதாவது இந்த 5 ஆண்டுகளில் கைலாசா பற்றின அறிவிப்புகள் அப்படிங்கிறது அவ்வப்போது இருந்துகிட்டே இருக்கு. அப்படி கைலாசாங்கிற ஒரு நாடு அறிவித்த பிறகாக அதிலிருந்து ஒரு 2 வருடம் கழித்து மீண்டும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக நித்யானந்தா தரப்பிலிருந்து வெளியிடப்படுகிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, கைலாசா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைதியான எழில் நிறைந்த ஒரு நாடாக கைலாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கைலாசால எனக்கு தனி அறையெல்லாம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பிரதான அரங்கில் தான் நான் இருப்பேன், என்னை யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் நித்யானந்தாவை சுற்றி இருந்தாலுமே அவருக்கான ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அவருடைய சத்சங்கத்தை கேட்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுமே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போதான் யூடியூப் பக்கத்தில் வந்து ஒரு வீடியோவில் புதிதான ஒரு தகவலை வெளியிடுறாரு. அதாவது 2024 ஜூலையில் வெளியிடப்பட்ட அந்த தகவலில் கடலோர பகுதிகள், மலைப்பகுதிகள், தீவு இது மாதிரி இருக்கக்கூடிய புவியியல் அம்சங்கள் தான் கைலாசா நாடு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இறையாண்மை நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த தன்னாட்சி பிரதேசமான கைலாசால இருப்பதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. அவர்கள் அதில் விருப்பப்படுறவங்க இணையதளத்தில் அதற்கான அந்த விண்ணப்பத்தை வந்து பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கைலாசா அப்படிங்கிற ஒரு நாடு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளோட பரஸ்பரமான ஒரு உறவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. தனி கரன்சி எல்லாமே அந்த நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுமே வந்து இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ கைலாசாவோட கிட்டத்தட்ட 149 நாடுகளில் 108க்கும் மேற்பட்ட ஐக்கிய நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இயங்கி வருது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கைலாசால 7 அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து ஆண் சன்னியாசிகளாக வந்து அங்கே போய் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ராமகிருஷ்ண மடத்தோட அடிப்படையிலும், பெண் சன்னியாசிகளாக இருந்தால் சாரதா மடத்தினுடைய அடிப்படையிலும், திருமணமானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரோவில் போன்ற இருப்பிடம், இது மாதிரியான இருப்பிடங்கள் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நித்யானந்தா தன்னுடைய இணையதள அந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தார். சரி, இது என்னங்க, அது ஒருத்தரால் வந்து ஒரு நாடை தனி நாடாக அறிவிக்க முடியுமா? அதற்கான உரிமை இருக்கா? அப்படி செய்யணும்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இந்த நேரம் நமக்கு எழலாம் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த நாட்டிலையாவது இருக்கக்கூடிய ஒரு தீவை விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது உண்மையில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு தகவல் தான். அந்த தீவை ஒரு நாடாக கூட அவர் அறிவிக்கலாம். ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அதை ஒட்டுமொத்தமாக தனக்கு உரிமை இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை சொல்லலாம். ஆனால் அந்த தீவை வந்து விலைக்கு கொடுக்கறதுக்கு அது இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அரசு சம்மதிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான தொகையை வந்து அந்த அரசு வாங்கின பிறகாக அவர்களுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் போன்ற ஒரு சபை வந்து அதை அங்கீகரிக்கணும். அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, பல லட்சம் மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு தீவாக இருக்குது அப்படின்னா அந்த மக்கள் தொகையோடு சேர்ந்தே அந்த தீவு விலைக்கு வாங்கக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் திரும்பவும் அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நாடு வந்து அனுமதி வழங்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு அந்த இடத்தினுடைய மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு அதற்கான தொகையை சம்பந்தப்பட்ட அந்த நாடிட கொடுத்த பிறகாக அந்த உரிமையை கோர முடியும். அதை வந்து தன்னுடைய சொந்தமாக ஒரு நபராக கொள்ள முடியும். நிலத்தில் மட்டும் இல்லை, கடல் பரப்பில் கூட இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எல்லை கோடையோ அல்லது கொடியோ நட்டு இது என்னோட இடம், இங்கே வந்து எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா கடலில் வந்து ஒரு தீவை வந்து செயற்கையாக உருவாக்கி அறிவிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டுக்கும் அதிகார வரம்புக்கு உட்பட்டு இருக்காது. பொதுவாக ஒரு நாடு இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய எல்லைக்கோ அதிகாரத்துக்கோ உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது கடல் பரப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து ஒரு நாடா ஒரு தீவா அந்த பகுதியை அறிவிக்கலாம்.
ஆனால் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமாக இருந்தால் அதற்கான உரிய வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, பிரிட்டனுக்கு அருகில் வடக்கு கடலில் வந்து பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை தன்னாட்சி பெற்ற ஒரு பகுதி, சுய அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இப்போவும் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டனோட கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் உலகப் போர் நடந்த போது அங்கே விமான தாக்குதல்களை எதிர்கொண்ட பிரிட்டனோட விமானத்தினுடைய எதிர்ப்பு தளங்கள் எல்லாம் இந்த பகுதியில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிட்டத்தட்ட 300 பிரிட்டிஷ் வீரர்கள் இந்த பகுதியில் பணியாற்றியிருக்காங்க. அதன் பிறகு 1956 இந்த பகுதியிலிருந்தே பிரிட்டன் வெளியேறியது. அதனால தான் அந்த பகுதிங்கிறது இப்போ ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நித்யானந்தாவோட சீடர் மதுரை ஆதீனம் தொடர்பான வழக்கில் இந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க. மதுரை ஆதீனத்தினுடைய பீடாதிபதியாக 292வது பீடாதிபதியாக அருணகிரிநாதர் இருந்தபோது 2012 வந்து 293வது இளைய மடாதிபதியாக வந்து நித்யானந்தாவை அறிவிக்கிறாங்க. இது வந்து சைவ முறையை பின்பற்றக்கூடிய நிறைய மடங்கள் அப்படிங்கிறது நித்யானந்தாவினுடைய இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. தொடர்ந்து மக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அருணகிரிநாதர் அந்த முடிவை வந்து விலக்கி கொள்றாரு. அதாவது அந்த நியமனம் செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. முழுக்க முழுக்க ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மடாதிபதி அவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவின் அடிப்படையில் தான் அது செயல்படும்ங்கிறதுனால நித்யானந்தா சீடராக அறிவிக்கப்பட்டது, இளைய மடாதிபதியாக அறிவிக்கப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படலை. அதன் பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது 2013ஆம் ஆண்டு. அப்போவும் வந்து அது எதிர்ப்பு இருந்ததுனால தனி நீதிபதி அவர் வந்து மடத்துக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த உத்தரவை தொடர்ந்து தான் இந்த வழக்கு மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே நகருது. அப்படி மேல்முறையீடு நடக்கும் பொழுது ஒரு முறை கூட நித்யானந்தா நேரில் ஆஜராகலை அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்த போது தான் நீதிபதிகள் இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. மனுதாரர் வந்து சொல்லக்கூடிய அந்த கைலாசாங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லும்போது தான் ஆஸ்திரேலியாவுக்கு மிக அருகில் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா. இது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறத வந்து நித்யானந்தா தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கைலாசா இருக்கா இல்லையா, இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஊகங்களும் கேள்விகளும் எல்லார் மனதிலும் இருந்த நிலையில தான் அதுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக இந்த பதில நித்யானந்தாவோட பெண் சீடர் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட நித்யானந்தா தொடர்ந்து தன்னுடைய சத்சங்கங்களை வந்து இணையதளம் மூலமாக மேற்கொண்டுட்டே இருக்கிறதுனால அதனுடைய உண்மைத்தன்மை குறித்த கேள்விகள் அப்படிங்கிறது பரவலாக எழுந்துக்கிட்டே தான் இருந்தது. எப்பவுமே சர்ச்சைக்கும் எனக்கும் வந்து ரொம்ப தூரம் இல்லை, சர்ச்சையை பக்கத்தில் வச்சுக்கிட்டே வாழக்கூடிய ஒரு நபராக தான் நான் இருப்பேங்கிறத திரும்ப திரும்ப வந்து நிறைய விஷயங்களை நித்யானந்தா ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் அவர் தரப்பிலிருந்து தன்னுடைய சார்பாக வாதாடுறதுக்கு புதிதாக ஒரு நீதிபதியை நியமிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாரு. மீண்டும் ஒருவேளை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் நித்யானந்தாவை நேரில் ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துமா, அது குறித்த உத்தரவு இருக்குமா, அல்லது கைலாசா குறித்த புதிய அறிவிப்பை தன்னுடைய வீடியோ பக்கத்திலே வந்து நித்யானந்தா மீண்டும் தெளிவாக வெளியிடுவாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இன்னமும் எல்லார் மனதிலையும் எழுந்துக்கிட்டே தான் இருக்கு.